திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் இன்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். குறள் எண் 394, அதிகாரம் கல்வி. சங்க காலத்தில் அதிமதுர கவிராயர் என்னும் புலவர் வாழ்ந்து வந்தார். அவர் மன்னர்களிடம் நல்ல செல்வாக்கு பெற்றிருந்தார். ஒரு முறை கவி காலமேக புலவர் என்பவர் அதிமதுர கவிராயர் வாழ்ந்து வந்த ஊருக்கு வந்தார். இருவரும் ஓரிடத்தில் எதிரெதிராக சந்தித்தனர். புலமைச்செருக்கு கொண்டிருந்த இருவரும் ஒருவருக்கு ஒருவர் விட்டுக் கொடுக்காமல் விவாதம் செய்தனர். அவருடைய விவாதத்தில் முடிவு ஒன்றும் ஏற்படவில்லை. அதன் பிறகு கவி காலமேகம் அவ்விடத்தை விட்டு அவ்வூரில் இருந்த ஒரு மளிகை கடையின் அருகில் அமர்ந்து ஓய்வெடுத்துக் கொண்டிருந்தார். அதை கண்ட அதிமதுர கவிராயர் தம் வீடு சென்றதும் தம் பணியாளரை அழைத்து காலமேக புலவர் ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கும் மளிகை கடைக்கு சென்று நான் விலைக்கு கேட்டதாக அந்த கடைக்காரனிடம் மேகம், பசு, ரத்தினம் தருமாறு கேள். அதன் பிறகு அங்கு நடப்பதை என்னிடம் வந்து சொல். அப்புலவர் புலமை மிக்கவரா அல்லது புலமை குறைந்தவரா என்பதை நான் அறிந்து கொள்கிறேன் என்று சொல்லி அனுப்பினார். அதன்படி பணியாளனும் அந்த மளிகை கடைக்கு சென்றான். காலமேக புலவர் அங்கு அமர்ந்திருப்பதை கவனித்தார். கடைக்காரரிடம், ஐயா, எங்கள் புலவர் அவர்கள் மேகம், பசு, ரத்தினம் வாங்கி வர சொன்னார் என்று கேட்டான். அதை கேட்டதும் ஒன்றும் புரியாமல் திருதிருவென்று விழித்தார் கடைக்காரர். இதனை பார்த்து கொண்டிருந்த கவி காலமேக புலவர், கடைக்காரரே, அவருக்கு காராமணி ஒன்று கொடுத்தனுப்புங்கள் என்று கூறினார். அதாவது கார் என்றால் மேகம், ஆய் என்றால் பசு, மணி என்றால் ரத்தினம். இதைத்தான் அவருடைய புலவர் இவ்வாறு கேட்டிருக்கிறார் என்றும் விளக்கம் அளித்தார். கடைக்காரர் உடனே அந்த பணியாளனிடம் காராமணியை கொடுத்தனுப்பினார். காராமணியை பணியாளன் வாங்கி வந்ததை கண்ட அதிமதுர கவிராயர் உள்ள மகிழ்ந்து அப்புலவர் புலமை மிக்கவரே என்று தீர்மானித்தார். பின்னர் கவி காலமேகத்திடம் வந்து அவரை கட்டி தழுவி அவரது புலமையை பாராட்டினார். இனி அடிக்கடி நாம் இருவரும் சந்தித்து உரையாட வேண்டும் என்றும் அன்புருக வேண்டிக் கொண்டார். கவி காலமேக புலவரும் அவருடைய பாராட்டுக்கு நன்றி கூறி அவரை பிரிய மனமில்லாமல் பிரிந்து சென்றார். மகிழும்படியாக கூடி பழகி இனி இவரை எப்போது காண்போம் என்று வருந்தி நினைக்கும் படியாக பிரிவதே புலவரின் தொழிலாகும் என்பதை உவப்ப தலை கூடி உள்ள பிரிதல் அனைத்தே புலவர் தொழில் என்கிறார் நம் தெய்வ புலவர் திருவள்ளுவர். புலமையில் பொறாமை கல்விக்கு இழுக்கு, புலமையில் பெருமையே கல்விக்கு அழகு.